சே வில்வநாதன் அவர்கள், மாண்புமிகு கா கருணாநிதி அவர்கள், மாண்புமிகு முனைவர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்புமிகு ச சிவகுமார் அவர்கள், மாண்புமிகு ரத்தம் விஸ்வநாதன் அவர்கள், மாண்புமிகு அருண்மொழி தேவன் அவர்கள், மாண்புமிகு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்புமிகு டி ராமச்சந்திரன் அவர்கள், மாண்புமிகு எஸ் ஆஸ்டின் அவர்கள், மாண்புமிகு திமு ராஜேந்திரன் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் அவர்கள், மாண்புமிகு எஸ் எம் சுகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்புமிகு க வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்புமிகு சி வே கணேசன் அவர்கள், மாண்புமிகு துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்புமிகு சிவ வி மெய்யநாதன் அவர்கள், மாண்புமிகு திரு க மாரிமுத்து அவர்கள். மானிய கோரிக்கை 47 இந்து சமய அறநிலையத்துறை, வணிக வரி பதிவு மற்றும் அறநிலையத்துறை, மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்து சமய அறநிலையத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 47 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 665 கோடியே 33,39,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 25 கோடியே 5,61,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோருகிறேன். வெட்டு தீர்மானம் மொழித உறுப்பினர் பி கே சேகர் பாபு அவர்கள், உறுப்பினர் வை முத்துராஜா அவர்கள், உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அவர்கள், உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள், உறுப்பினர் ஆர் வைத்தியலிங்கம் அவர்கள், உறுப்பினர் எஸ் ஆஸ்டின் அவர்கள், உறுப்பினர் இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், உறுப்பினர் ஜி வி மார்கண்டேயன் அவர்கள், உறுப்பினர் முனைவர் எம் எச் ஜவஹர்லால் அவர்கள், உறுப்பினர் குட்டியன்கள் சுதாகர் அவர்கள், உறுப்பினர் டாக்டர் கலை கதிரன் அவர்கள், உறுப்பினர் இ ராஜா அவர்கள், உறுப்பினர் ஆசை வில்வநாதன் அவர்கள், உறுப்பினர் கா கருணாநிதி அவர்கள், உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள், உறுப்பினர் ச சிவகுமார் அவர்கள், உறுப்பினர் திரு ரத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள், உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள், உறுப்பினர் திருமதி த லதா அவர்கள், உறுப்பினர் ஆர் செல்லசாமி அவர்கள், உறுப்பினர் ஏ பி ஜெயசங்கரன் அவர்கள், உறுப்பினர் பி ஹரிபாஸ்கர் அவர்கள், உறுப்பினர் க வைத்தியலிங்கம் அவர்கள், உறுப்பினர் திரு இ சி கோவிந்தராஜன் அவர்கள், உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள், உறுப்பினர் திரு ஆர் காமராஜ் அவர்கள், உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் அவர்கள், உறுப்பினர் திரு எஸ் எம் சுகுமார் இருக்கையில் இல்லை. உறுப்பினர் அருண்மொழி தேவன் அவர்கள், உறுப்பினர் கோ ஹரி அவர்கள், உறுப்பினர் சூரியன் சந்திரன் அவர்கள், உறுப்பினர் திராவிடமணி அவர்கள், உறுப்பினர் க கார்த்திகேயன் அவர்கள், முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், உறுப்பினர் ச வெற்றிவேல் அவர்கள், உறுப்பினர் ஓ எஸ் மணியன் அவர்கள், உறுப்பினர் திரும்ப வே சம்பத்குமார் அவர்கள், உறுப்பினர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், உறுப்பினர் சி வே கணேசன் அவர்கள், உறுப்பினர் திரு ஆர் சக்கரபாணி அவர்கள், உறுப்பினர் ஜி ஆர் வசந்தவேல் அவர்கள், உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் அவர்கள், உறுப்பினர் சு பழனிசாமி அவர்கள், உறுப்பினர் நிவேதா எம் முருகன் அவர்கள், உறுப்பினர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், உறுப்பினர் திரு சிவ வி மெய்யநாதன் அவர்கள், உறுப்பினர் சா வேலு அவர்கள், உறுப்பினர் பி எஸ் சீனிவாசன் அவர்கள், உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் அவர்கள், உறுப்பினர் கே கே கதிரவன் அவர்கள், உறுப்பினர் திரு க மாரிமுத்து அவர்கள். மானிய கோரிக்கைகள் வெட்டு தீர்மானம் பேரவை முன் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீதி நிர்வாகம், எரிசக்தி துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை மற்றும் சட்டத்துறை ஆகியன பற்றிய கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர் அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அவருடைய மேஜைகளில் உள்ள சிறு கணினிகளிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாமன்றத்தில் படிப்பதாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையை அவற்றின் விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளது. கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய மேசைகளில் உள்ள சிறு கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றிற்கான விளக்கம் அளிக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். இன்று 6 மானிய கோரிக்கைகள் விவாதத்தில் வைக்கப்பட்டுள்ளன. உறுப்பினர் 6 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்த்தே பேசலாம். நேரம் ஏற்கனவே நான் நேற்றே அறிவித்திருக்கிறேன். பேச வருகின்ற உறுப்பினர்கள் நேரத்தை கவனத்தில் கொண்டு பேச வேண்டும். நான் ஒரு மணி அடித்து எச்சரிக்கையாக சொல்லுகிற போது விரைவாக நன்றி கூறி முடிக்கின்ற அந்த வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்பு உறுப்பினர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா,
நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய முப்பெரும் தலைவர்களை வணங்குகின்றேன். எல்லோருக்கும் எல்லாம் என்னும் உன்னத நோக்கத்தோடு திராவிட மாடல் ஆட்சி நடத்திய மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பணிந்து வணங்குகின்றேன். இளைஞர்களுடைய நம்பிக்கை நாளைய தமிழகம், எங்களின் எதிர்காலம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகின்றேன். கோவை தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறச் செய்து மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் என் உயிரோடு கலந்திருக்கும் கரூர் கோவை மாவட்ட மக்களுக்கும் என் கோடான கோடி நன்றியினை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவையில் செம்மொழி பூங்கா, பெரியார் நூலகம், ஜிடி நாயுடு மேம்பாலம், மேற்கு புறவழிச்சாலை, புதிய ஐடி பார்க், மாநகராட்சி சாலை விரிவாக்கத்திற்கான சிறப்பு நிதிகள், தொழில் வளர்ச்சி, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் என 5 ஆண்டுகளில் கோவைக்கு 20,000 கோடிக்கு மேல் வளர்ச்சி திட்டங்களை தந்த மாண்புமிகு தளபதி அவர்களை இந்நேரத்தில் என் நன்றியை அவர்களுக்கு பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். கரூரில் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, மினி ஐடி பார்க், புதிய பேருந்து நிலையம், புதிய சிப்காட், முருங்கை பார்க், புதிய குடிநீர் திட்டம், குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு கட்டிடம், கிருஷ்ணாயபுரம் அரசு கலைக்கல்லூரிக்கு கட்டிடம் என 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு 5,000 கோடிக்கான வளர்ச்சி திட்டங்களை தந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு தந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மாவட்ட மக்களின் சார்பாக என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.